எஸ். ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு எஃப்எம்எஸ்எம் மாக் டெஸ்ட் டூ, அதாவது மே 2026ஓட செகண்ட் டெஸ்ட் சீரீஸ் எஃப்எம்எஸ்எம்மோட மார்க்ஸ் ரிவ்யூ. ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த பேப்பருக்கான ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் எஸ்எம் சொல்லிடுறேன். சார், யூஸ்வலாக எஃப்எம் என்ன படிப்போம் நம்ம? ஸ்ட்ராட்டஜி, ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ், விஷன், மிஷன் அப்படின்னு ஒரு 10 கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு ஜாலியாக எஸ்எம் ஓட்டிடுவோம். ஆனா இந்த வாட்டி இந்த எஸ்எம் பேப்பர் பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச கொஸ்டின் அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் சில ஏரியாஸ் இருக்கும்ல, அதை தாண்டியுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எல்லா கொஸ்டினும் எஸ்எம்ல நியூ. நான் பார்த்த வரைக்கும் நியூ இன் த சென்ஸ் விச் யூ மைட் ஹாவ் நாட் பிராக்டிஸ்ட் இன் யுவர் ஹேண்ட் பை ரைட்டிங் ஃபார் 5 மார்க்ஸ். சார், எனக்கு தெரியும் என்னென்ன எஸ் இருக்கு, சாஃப்ட் எஸ், ஹார்ட் எஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எழுதி நான் பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எஸ்எம் பார்ட். கரெக்டா என்ன ஜெய்ஸ்வர்? என்ன எழுதி பார்த்திருக்கியா? எழுதி எடுத்துப்போ நோட்ஸ் மாதிரி எழுதுன சவால் தான் சார். திரும்ப எழுதி பார்க்கல சார். எக்ஸாம் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற? ஆமா சார். நெக்ஸ்ட். ஸோ அதான் இந்த எஸ்எம்ல 5 மார்க் வர வேண்டிய இடத்துல எல்லாருக்குமே வந்து 3 மார்க் தான் வரும். ஈவன் த ரீசன் இஸ் தட் வி டிட் நாட் பிராக்டிஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வேகா இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேவா? தென் கமிங் பேக் டு எஃப்எம். சார், எஃப்எம் வந்து பார்க்க அழகா இருக்கு சார், எல்லாமே ஈஸியா இருக்கு கொஸ்டின். ஆனா 2 கொஸ்டின், அந்த 2A 3Aவுமே டைம் ட்ராக். அது நீங்க எடுத்தீங்கன்னா டைம் சர்றன்னு இழுத்துரும். உங்களுக்கு போட ஜாலியா இருக்கும், ஆன்சர் வரும், ரேஷியோ எல்லாம் கண்டுபிடிப்பீங்க, ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க, ஜாலியா இருக்கும், பாக்ஸ் எல்லாம் போட்டு அழகா போடலாம். ஆனா அரை மணி நேரம் உங்களுக்கே தெரியாம காலி. ஸோ இந்த மாதிரி எஸ்எம் எஃப்எம், எஸ்எம்ல புதுசு, எஃப்எம்ல லென்த், இதை எப்படி மேனேஜ் பண்ணி 100 மார்க் எழுதுறீங்கன்றது தான் வந்து ஆக்சுவல் ரியல் சவால் உங்களுக்கு. ஸோ அதை நீங்க அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் யூ கைஸ் என்னன்னா, 2 நாள் முன்னாடி தான் எஃப்எம் ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதினீங்க. ஸோ அதனால உங்க பிரெயின்ல எஃப்எம் எஸ்எம் ஏதோ ஒரு ஒர்க்ல உட்காந்துரும், போய் கூட்டவுடனே டக்குன்னு வந்துடும். இதுவே ஒரு வாரம் கழிச்சு எழுதிருந்தீங்கன்னா எஸ்எம்மா இது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கரெக்டா? ஸோ ஆடட் அட்வான்டேஜ் ஒரு பக்கம், அந்த அட்வான்டேஜை டிஃபெண்ட் பண்றதுக்கு கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸோ நியூ கொஸ்டின்ஸோ இன்னொரு பக்கம். ஸோ இதுதான் வந்து எஃப்எம்எஸ்எம்மோட ஓவரால் ரிவ்யூ ஃபார் ஏப்ரல் 2026, அதாவது மே 2026ஓட செகண்ட் மார்க் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? வில் கோ டு மார்க் டிஸ்கஷன் நோ. என்ன கணீஷ் கரெக்டா சொன்னா இல்லையா? சார் அந்த 3A அது டைம் ஆச்சு சார். அது எஸ்எம் எல்லாமே புதுசா இருந்ததா? சார் அது கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு சார் எல்லாம். ஆனா அது எப்படி பிரீஃப் பண்றதுன்னு கொஞ்சம் டவுட். அதான் பேசுறதுனா பேசிடலாம் சார். எஸ்எம் 1 hour ஜாலியா பேசலாம் சார் எஸ்எம் அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் போயிடுவோம். பவன், எவ்வளோ எக்ஸ்பெக்டட்? Sir, 59. எவ்வளோடா? 59. கரெக்டா 59 தம்பி. ஆனா லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளோ அதிகமா இருக்கும் கரெக்ட். என்னடா லாஸ்ட் டெஸ்ட்ல ஆமா. 62, இந்த டெஸ்ட்ல 59. இல்ல சார், எஃப்எம் பார்ட் வந்து அப்படியே ப்ரொலாங் ஆயிட்டே போயிடுச்சு சார். சரி முடிச்சிடலாம் பார்த்துக்கோ. எஸ்எம் கொஞ்சம் பெருசா எழுது, பாயிண்ட் பத்தல. சரியா? எஸ் சார். எஃப்எம்ல 50 மார்க்கும் வேணும்டா தம்பி. ஓகே சார். எழுதிட்டு வா, 59 தானா 70 ஆயிடும். சரியா? ஓகே சார். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கில்லி மாதிரி வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? எழுதணும் நிறையா. எழுதணும். எஸ். ஓகேவா? பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பரவாயில்லடா, கரெக்டா கணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அஃப்கோர்ஸ் கணிக்கலன்னா அவ்வளவுதான், லாஸ்ட் டெஸ்ட்ல இருக்கீங்க. இன்னும் ப்ரிடிக்ட் பண்ணலன்னா இப்போ என்னதான். நெக்ஸ்ட் இலக்கியா வரல, ஃபமிதா அஸ்மி வரல, ஹரீஷ் ரமணா. சார் நான் 50 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். 50யா? ஆமாம் சார். 54 தம்பி. ஓகே சார். எஃப்எம் ஏன் அப்படியே விட்ட? 3 கொஸ்டின் தான் எழுதியிருக்க. சரி, எஃப்எம்ல வந்துட்டு செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் எழுதிட்டு செகண்ட் கொஸ்டின் எழுதலாம்னு நினைச்சேன் சார். அதனால தேர்ட் கொஸ்டின்லேயே டைம் ஆயிடுச்சு சார், அதுக்கப்புறம் டைம் இல்லை சார் அப்படின்ட்டுங்க. நான் எஸ்எம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் சார் எஃப்எம் எழுதுனேன். அதனால எஸ்எம் எழுதுறப்ப எனக்கு பாயிண்ட் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார்.
எஸ்எம்லயும் ஒரு 2 கொஸ்டின் இருக்கேடா தம்பி, 10 மார்க்குக்கு 5 5. ஆமா அது ஏன்டா அந்த மொமெண்ட்ல என்ன எழுதுறது அது ஒண்ணு மறந்துச்சு சார் எக்ஸாம் எழுதுறது. புரியல, கேட்கல. சார் இல்ல சார், அப்ப எக்ஸாம் எழுதுறப்போ அந்த கொஸ்டின் என்ன எழுதுறது அப்படின்னு சுத்தமா வரல சார் எதுவும். சரி, அப்ப அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ பார்க்கலன்னு அர்த்தம், கரெக்டா? அந்த மாதிரி இந்த டஃப்க்கு நீ ப்ரிப்பேர் ஆகல. ஜாலியா என்னென்னலாம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸோ அதை படிச்சிருக்க, கரெக்டா? அது பத்தாதடா தம்பி. எனக்கு வந்து அந்த புக்ல இருக்கிற ஃப்ளோல எழுதுறது வர மாட்டேங்குது சார். அது ஒண்ணுதான் இதாக இருக்கு. எஸ்எம்லயும் தியரி சப்ஜெக்ட்ஸ்ல மோஸ்ட்லி. கரெக்டா தம்பி, மனப்பாடம் அது புக்ல இருக்க எழுத முடியாது, ஆனா கொஞ்சமாச்சு இருந்தா தானே மார்க் போடுவாங்க. எல்லாருக்கும் அதே கேஸ் தான், நெக்ஸ்ட் புக்ல உள்ள மாதிரி யாரா எழுத முடியும் சொல்லு? சி, நீ எழுதி இருக்கிறதுமே வந்து கொஞ்சம் உனக்கு புரிஞ்சிருக்கிறத வச்சு ஜென்ரலா போட்டு எழுதியிருக்க, அது ஓகே. ஆனா மார்க் கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் பிரச்சனை. நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐ ஐ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நோ ஒன் கேன் ரைட் வித் த சேம் வேர்ட் as புக். பட் மார்க் எதுல இருந்து வரும்? அதுதானே திங்கு. சரியா? அது பாத்துக்கோ. ஓகே சார். எஃப்எம் ஃபுல்லா எழுதுற மாதிரி பாத்துக்கோடா. சரியா? எவ்வளவு சரி மார்க் சார். இருக்கு? 5, 10, 15, 18 மார்க் எஃப்எம்ல, 10 மார்க் எஸ்எம்ல, 28, 30 மார்க் விட்டுறா தம்பி. இப்படிலாம் விடாதடா, தப்பு. சார். ஹலோ, கேட்கலையாடா? 25 ஆ ஸ்டக் ஆயிடுச்சு சார். 25 to 30 மார்க்லாம் விடக்கூடாதுடா தம்பி. ஒரு 10 மார்க் வேணா விட்டுக்கலாம். ஓகே சார், நான் போர்டு நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல படிக்க ட்ரை அவ்வளவுலாம் பண்றேன். விடாத. ஓகே சார். தப்பு. பாத்துக்கோ. நெக்ஸ்ட் ஹர்ஷன். சார் ஒரு 50-55 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். எவ்வளோ? 55 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். என்னடா லாஸ்ட் எக்ஸாம் வந்து 55 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாடா சொல்லு? அடுத்த டெஸ்ட் நீ எதுல கை வைக்க போற? டைரக்டா மெயின் எக்ஸாம் தான். அதுவும் இப்ப முடிஞ்சதுன்னா எஃப்எம் எப்ப எப்போ வரும்? லாஸ்ட்ல வரும். அதுக்கு நடுவுல எல்லாத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு வந்ததா எஃப்எம்ஏ மறந்து போயிடும். இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா அப்படின்னு கேட்பேன். 50 48 ரா. எஸ்எம் பார்ட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் ரா. எஸ்எம் சுத்தமா 1 1 தான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி சஜஸ்டட் ஆன்சர் பாரு, அவன் என்ன ஃப்ளோல எழுதுறான்னு. ஓகே சார். சரியா? ஓகே சார். சுத்தமா இன்கம்ப்ளீட்டரா. உனக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ்எம் எழுதணுன்னேவே. ஒரு 2 கொஸ்டின் விட்டு 2 கொஸ்டின் எல்லாம் எழுதியிருக்க. எஃப்எம் எல்லாமே அடி. அச்சு தூக்குன்னு தூக்கி இருக்க. ம் இதுல 50 மார்க் எழுது, எஸ்எம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எழுது, அப்பதான் மார்க் வரும். எம்சிக்யூல எல்லாருமே மார்க் வாங்கிறீங்கடா. ஆவரேஜ் எம்சிக்யூ ஃபார் த கிளாஸ் இஸ் 28 ரா. அதனால உங்களுக்கு அதுல ஒரு லிவேஜ் இருக்கு, ஃபெயில் ஆக மாட்டீங்க கண்டிப்பா, அது உத்தரவாதம். ஆனா அக்ரிகேட் வேணுமே, ஆடிட் இருக்கு. ம் அதுல ஏதாவது குறைஞ்சிட்டுனா சரியா பாத்துக்கோ, எழுதுலாம். நெக்ஸ்ட் ஜெய்ஸ்வர். ஒரு 67 ப்ளஸ். 79 ரா. அந்த தேர்ட் கொஸ்டின் மட்டும் பாத்துக்கோ, சரியா? ஓகே சார். சார் மத்தபடி எஸ்எம் நான் தான் பரவாயில்லையா சார்? புரியல. எஸ்எம் இந்த டைம் பரவாயில்லையா சார்? ஓகேடா. எஸ்எம் பரவாயில்ல, நான் உனக்கு எல்லாமே அரௌண்ட் 3.5 ரேஞ்சில் கொடுத்துருக்கேன்டா. இந்த டைம் கொஞ்சம் நிறைய எழுதுறேன் சார், கேட்டேன் சார். அது ஒரு மார்க் உனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாத்துலயுமே. எஃப்எம் சாரி எஸ்எம் மொத்தமா வந்து 26 ரா. இதுல டிஸ்கிரிப்டிவ்ல மட்டும். எஸ் சார். இது 26 பிளஸ் ஒரு 15 எவ்வளோ? 41. 41 சார். 41 சூப்பர் தான். அது ஒரு 9 மார்க். அது இங்க ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் பண்ண பிரச்சனை. ஓகே சார். அப்படியே போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு கரெக்டா அந்த 3 மணி நேரம் வச்சுக்கோ டைம் போர்டு எக்ஸாம்லயும், சரியா? ஒரு எஸ் 10 சார். மணி நேரம் கம்மியா, சரி 10 நிமிஷம் கம்மியாவே வச்சுக்கோ ஓகே சார். பிளான் பண்ணும்போது. ஏன்னா சமம் ஏதாவது திடீர்னு டைம் எடுத்துச்சுன்னா அதுக்கு இது பண்ற மாதிரி வச்சு. நெக்ஸ்ட் கணேஷ். ஒரு 50 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் 50 ப்ளஸ். 56ரா. லாஸ்ட் எக்ஸாம் நான் ஒரு 60 எதிர்பார்த்தேன்டா கணேஷ். லாஸ்ட்ல 50, இந்த வாட்டி 56. 10 மார்க் தான் இன்க்ரீஸ், 6 மார்க் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா நம்மளால சொல்லு? அது காரணம் நான் சொல்லிடுறேன், ஈஸி தான். எஃப்எம்ல அந்த இது எழுதி மார்க் விட்டுற தியரிய, அது டெக்னிக்கா யூஸ் பண்ற, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அதையே ஃபாலோ பண்றது தான் தப்பு. அந்த சம் ஏதாவது போட்டு அதுல ஒரு 7 மார்க், 7 3 7 + 2 9 மார்க் எடுக்கலாம்ல. தியரியில 5 மார்க், அதுல ஒரு 4 மார்க். எஸ்எம்ல கொஞ்சம் ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனு கொஞ்சம் பத்தல.
ம் 70 மார்க் வேணும்டா தம்பி இங்க. அப்பதான் அங்க 60 மார்க் வரும். பாத்துக்கோ. எஃப்எம்ல நீ பண்றது கரெக்ட் தான், விட்டுட்டு வராம இது எழுதிட்டு வர தியரி, அதை தப்பே சொல்லல. ஆனா அந்த சம்ம அட்டன் பண்றத பாரு, 3 ஃபுல் கொஸ்டின். எஸ் சரியா? போர்டு எக்ஸாம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் கணேஷ் எஃப்எம் எஸ்எம்ல? 60 ட்ரை பண்றேன் சார். 70 எய்ம் பண்ணு, அப்பதான் 60 வரும். சரியா? நான் ஹரீஷ் ரமணா சோகத்துல ஆரம்பித்தியா? சார் இல்லை சார், இப்போதான் சார் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. போன டெஸ்ட்ல 35 வாங்கி அப்ப அது ஜாலியா இருக்கேன்னு சொல்லு. சரி, எல்லாரும் ட்ரீட் கேளுங்கடா அவன்கிட்ட, ஹரீஷ் ரமணாட்ட. ம் அந்த அளவுக்கு ஜாலியா இல்லை சார். அதுக்கு அவ்வளவு ஜாலியா வந்துடும்டா, கவலைப்படாது. சரியா? உனக்கு எம்சிக்யூல 30 மார்க் இருக்கு, அதனால ஃபெயிலுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. 0% ஃபார் ஆல். சரியா? என்னோட ஆதங்கம் என்னன்னா, எஸ்எம்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தியரிட்டிக்கலா எழுதுங்க, கஷ்டம்தான். அதுவும் இந்த வாட்டி இருக்கிற எஸ்எம் கண்டிப்பா சொல்றேன், நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இதெல்லாம் நம்ம பசங்க கண்டிப்பா கையில எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது என்ன சொல்றது, இதெல்லாம் ஏதோ ஒரு மூலையில இருக்கும், இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் இதுல இருக்கும் பின்னாடி, அதுல இருந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா இதுவுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எம்டிபில இந்த அளவு கொடுக்கறது நான் இப்பதான் பாக்குறேன். சின்ன சின்ன செம் ஈஸியா கேட்பாங்க எஸ்எம்ல. ப்ரோ ஆக்டிவ், ரியாக்டிவ், டிரான்ஸ்ஃபர்மேஷனல், டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப், ஸ்வாட் அனாலிசிஸ், இந்த மாதிரி திரும்ப என்னென்ன ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க, அதே கேட்டிருப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா அதுல இருந்து அடுத்த வருஷம் கேட்கறதுனால அது கொஞ்சம் அப்படிதான், கவலைப்படாது. சரியா? நம்மளோட டியூட்டி என்ன, 100 மார்க் எழுதணும். சரியா? 20 மார்க்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. அப்ப தப்பு தானே? யார் மேல தப்பு? நம்ம மேலதானே தப்பு. அப்புறம் ஓகேவா? சரி, ட்ரீட் வச்சிரு சாயங்காலம். நெக்ஸ்ட் பத்மாவதி. Yes, sir. எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? 55, sir. 51. எஸ்எம் பார்ட் டச் யுவர் ஆர்ட் அண்ட் சே ஹவு டிட் யூ பெர்ஃபார்ம் எஸ்எம்ல? ஜென்ரலா தான் சார் எழுதணும். போன வாட்டி எவ்வளோ? போன வாட்டி 54, சார். போன வாட்டியே தெளிவா போட்டிருக்கேன், எஸ்எம் ஆல் ஸ்மால் ஆன்சர் அண்ட் ஜெனரல் ஆன்சர். திரும்ப அதே ரிமார்க்ஸ் தான் நான் இந்த வாட்டியும் போட்டிருக்கேன். எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியல சார். எஸ்எம் பார்ட் ஜெயிச்சா டெஸ்ட் எல்லா பேப்பரையும் எழுதி குரூப்ல போட்டுட்டு இருக்கேன், அதை பார்க்க வேண்டியதானே? சார். சரி, அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் அனுப்புறோம் குரூப்ல. அட்ஜஸ்டட் ஆன்சர் பேப்பர் ஏன் பார்த்துக்கோன்னு சொல்றதுக்கு கூட நான் ஆயிடும். ஏன்னா பசங்க எழுதும் போது தான் உனக்கு தெரியும், உன் கிளாஸ் கூட படிச்சவன் தானே அவன். ஸோ அப்போ உனக்கு அந்த கம்பேர் பண்ற பிரசன்டேஷனா இருக்கட்டும், எஸ்எம்ல எப்படி கொஞ்சம் ரெலவெண்டா கொடுக்கறதுன்றதுக்கும் யூ கேன் கம்பேர். சரியா? புக்ல இருக்கிற மாதிரி 100% கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 50% ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் எஃப்எம் சரியா? சார். அதான் பாக்குறேன், அடுத்து எஸ்எம், அடுத்து எஃப்எம் தான். எஃப்எம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதுல அந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோ. ஓகே சார். செகண்ட் கொஸ்டின் அந்த பார்ட் 2 இருக்கு தெரியுமா, ஆர்ஓஇ கண்டுபிடிக்கிறது, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. அதுல அந்த பேக்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ், ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் கால்குலேஷன் மட்டும் ஒன் டைம் பார்த்துக்கோ, தப்பா இருக்கு. சரியா? அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ பார்த்துக்கோ. மித்தபடி எஃப்எம் ஓகே தான் உனக்கு. ஏன்னா எஃப்எம் நீ போடுறதுக்கு மார்க் வந்துடுது. எஸ்எம்ல கொஞ்சம் ஜெனரல் எக்ஸ்பிளேஷனை குறைச்சிட்டு புக்ல இருக்கிற மாதிரி எழுது. சரியா? ஓகே சார். சரிங்க சார். எஸ்எம் பேப்பருக்கும் இவன் பேப்பர் அனுப்ப சொல்றேன், ஆர்கேஷ் பேப்பர். ஏன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா எழுதியிருப்பான். ஜெய்ஸ்வர் எழுதியிருப்பான், ஜெய்ஸ்வர் விட ஒரு 10-15 லைனு அவன் ஆர்கேஷ் அதிகமா எழுதியிருப்பான். சரியா? சார் ஒரு டவுட் சார். 5 மார்க்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமா இல்ல எப்படி சார்? கொஞ்சம் ஒரு 1.5 பக்கம் வர அளவாவது எழுதுமா. 1.5 பக்கமா சார்? ஓகே சார். 1 ஃபுல் பேஜ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஒரு ஹாஃப் பேஜ். இதான் டீசன்ட் லெவல். ஓகே சார். சரியா? சரிங்க சார். சப்ஹெட்டிங் இருந்தா சப்ஹெட்டிங் கூடுமான வரைக்கும் போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஓகே சார்.
சார் வேற ஏதாவது அதுக்கு பிரசன்டேஷன் இருக்கா சார் எஸ்எம்க்கு கேஸ் ஸ்டடிக்குலாம்? ஓகே தான். இது எழுதுறது இதுல ஒன்றும் லாஸ்ட் டைம்ல எதுவும் வந்து மாத்த வேண்டாம். இது எழுதுறதே ஃபாலோ பண்ணிக்கோ. என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா புக்ல இருக்கிறத கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ண பாரு, அவ்வளவுதான். இதே ஃபாலோ பண்ணிக்கோ. லாஸ்ட்ல வந்து எதுவும் மாத்தி எதுவும் உன்னோட டைரக்ஷனை மாத்திக்காது, சரியா? எழுதுற மாதிரியே எழுது, புக்ல இருக்கிறத கொஞ்சம் ரிலவெண்டா எழுதிக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணு. ரிஷி. ஓகே சார், தேங்க்ஸ். எஸ் சார். போலோஜி 60 ப்ளஸ். ஆ 60 ப்ளஸ். 60 பிளஸ். என்னடா லாஸ்ட் டைம் வந்து 60 பிளஸ்ன்ற? வை வாட் ஹேப்பன்? லாஸ்ட் டைம் யூ ஸ்கோர்ட் 72. திஸ் டைம் வை ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி 60? ப்ளஸ் 16 இல்லை, புரியல. 69ஆ? 60க்கு மேலே. அதான் ஓகேடா. ஐ எம் ஆஸ்கிங் லாஸ்ட் டைம் யூ ஹேவ் ஸ்கோர்ட் 72. ஓகேவா? வை ஆர் யூ கீப்பிங் யுவர் பெஞ்ச் மார்க் அட் 60? சார் எஸ்எம். எஸ்எம் விடு. சரி, எஸ்எம் ல எவ்வளவு மார்க் போகும்? ஐ டிடக்ட் எவ்ரி क्वेश्चन 2 மார்க்னு வச்சுக்கோ. எவ்வளவு क्वेश्चन எழுதிருப்ப? 6. எல்லாம் எழுதேன். எல்லா क्वेश्चन 3 + 2 + 2 எவ்வளோ? 7 क्वेश्चन எழுதிருக்க. 7 2 14 மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கோ. 100ல 14 போயிடுதுனா 86. ஓகே. இப்ப சொல்லு எவ்வளோ மார்க் யூ எக்ஸ்பெக்ட்? 65க்கு மேலே எனிதிங். சரி, அப்படியே அந்த 70 வர மாட்டேற. 70 வச்சுக்கோடா பெஞ்ச் மார்க். யூ ஸ்கோர் 73 டா. எஃப்எம் பார்ட்டி இதே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? யூ மெயின்டைன் திஸ் சேம் பேஸ் இன் எஃப்எம். எஸ்எம்ல ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலாம் கொஞ்சம் ஜெனரலா எழுதிருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோ, சரியா? ஓகே. குட் தான். நீ ஜெய்ஸ்வர், சாருகேஷ், ஸ்ரீவத் சார், ஸ்ரீனிவாசன், ஓகேவா? குடும்பம் வரைக்கும் ஒரு 70 மேல எய்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓவரால் மார்க்ஸும் அதிகமாகும், ஓகேவா? எஸ்எம் பார்ட் வி கான்ட் டூ எனிதிங் டா. அது கொஞ்சம் ஜென்ரலா தான் இருக்கும். அதுவும் இந்த வாட்டி இருக்கிறதுக்கு ஐ டிடன்ட் பிளேம் எனிஒன். ஏன்னா அது எழுதுறதே பெரிய விஷயம். அதுல நான் உனக்கு டெக்ஸ்ட் புக் மாதிரி எழுத சொன்னா அவ்வளவுதான், சரியா? குட்ரா ரிஷி, யூ ஸ்கோர்ஸ் 73. நெக்ஸ்ட் சாருகேஷ். 65 ப்ளஸ் எதிர்பார்க்குறேன். 76 வாங்கிட்டு 65ன்றடா. மனசாட்சி சார் வேணாமா? எஃப்எம்ல செம்ம தப்பா இருந்துச்சு சார். அதான் அந்த 3A தானே. நடுவுலையும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை விட அதை பார்த்துக்கலாம். அதனால ஒன்றும் நமக்கு அவ்வளோ 60 வர அளவுலாம் நம்ம ஒன்றும் மட்டமா பண்ணலையே. அது செம்ம ஃபுல்லாக போனனால எவ்வளோ வரும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, 76. நான் அந்த சம் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எல்லாருமே. 3A and 2A எல்லாருக்குமே, சரியா? எஸ்எம் பார்த்து ஐ ஹவ் given 3 டா. 3 மார்க்ஸ், ஓகேவா? 3 for 5. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. முடிஞ்சா ஆன்சர் குரூப்ல போடு, சரியா? அண்ட் ஒன் திங் ஃபார் யூ, மேக் ஷூர் யூ அட்டெண்ட் ஆல் 100 மார்க் இன்டு 3 hours. ஏன்னா எக்ஸாம்ல ஒரு 15 மினிட்ஸ் கொஸ்டின் வச்சுக்கோ. 15 மினிட்ஸ் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிரு. அதுல எக்ஸாமினர் வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்றது, ஓகேவா? அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கணக்கு சேர்த்துட்டாரு. வாட்டர், சூச்சு எல்லாத்தையும் வந்து ஃபேக்டர் பண்ணிக்க. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்ரீவத் சார். 60 எதிர்பார்த்தேன். கரெக்டா 68 தம்பி. 15 மார்க் விட்டுருக்கடா. ஏன்டா? சார் டைம் பத்தல சார். எஃப்எம்கே நிறைய டைம் போயிடுச்சு. அதான் சொன்னா எஃப்எம்ல லென்த்தை கொடுத்து. ஆனா சம்பளம் ஈஸியா இருந்திருக்குமே. எஃப்எம்ல ஜாலியா இருந்திருக்குமே போடும்போது. ஆமா சார், போடும்போதே ஆன்சர் வந்துச்சு. அதுதான் அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறோம். அப்படியே அழகா ஒரு ஃபார்முலா எழுதி ஆன்சர் போடலாம். ஃபார்முலா எழுதி பாக்ஸ் போட்டு ஆன்சர் போடலாம். ஆனா டைம் பார்த்தனா 2 hour முடிஞ்சிடும். எதே 4 மணியா அப்படின்னு, சரியா? அதை பார்த்துக்கோ. லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளோ நீனு? 55 தம்பி. பரவாயில்ல. அதான் போன வாட்டி அந்த எஸ்எம்ல நிறைய அடி வாங்கியிருக்கு. இந்த வாட்டி எஸ்எம்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்க. 3 வாங்குற அளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்க. ஆனா 2 கொஸ்டின் விட்டுட்டேன், சரியா? அப்படி விடாது. எஸ் சார். 100 மார்க் எழுதிட்டு வா, ஜாலியா பார்த்துக்கலாம். எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாசன். 60. 60. 74 டா. ஏன்டா அவ்வளோ கம்மியா எதிர்பார்க்க? அதான் சார், போன தடவை எஸ்எம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அதனால நீ இவ்வளோ இதா எழுதினாலும் நான் ஒரு 2.5 மார்க்கா 3 மார்க்கா போட்டிருந்தேன். நானும் அவ்வளோ ஒன்றும் வில்லன் இல்லடா. சார் அது அப்படி சொல்லுது. நானே போன தடவை கம்மியா இல்லை, ஷார்ட் ஷார்ட்டா எழுதுறேன், எனக்கே தெரியும்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். எஃப்எம் நல்லா பண்ணுது. எஃப்எம் ஆமாண்டா, எஃப்எம் நல்லா பண்ணிட்டேன். எஃப்எம்ல தியரியில மட்டும் அதான் அந்த டிஸ்கிரிப்டிவ் மட்டும் 28 + ஒரு 15 43 தான். ம் எஸ்எம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா எழுதிட்டேன்னா கொஞ்சம் 31 மார்க் வந்திருக்கு எஃப்எம்ல. எஸ்எம்ல 31 40 ஆக்க பாரு, சரியா? ஓகே. எஸ்எம்மும் எழுதியிருக்கடா நீங்க, அதனால ரொம்ப சார் ப்ரீ பண்ண அளவு ஒன்றும் கிடையாது, தெரியாத அளவு இல்லை. கொஞ்சம் என்ன சொல்றது, சப்ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் மானியத்தினை பொன் மானியம் எழுதிட்டேன்னா ஆன்சர் வந்துடும், மார்க் வந்துடும். ஓகேவா? முதல்ல எல்லாத்தையும் பேசியாச்சா? விவாதம் வரல, அவ்வளோதான். ஓகே, அடுத்த எக்ஸாம் எப்ப? இன்னைக்கா நாளைக்கா? என்ன ஜெய்ஸ்வர், சார் இன்னைக்கா நாளைக்கா அடுத்த டெஸ்ட்? நாளைக்கு சார். நாளைக்கா? ஆ. நல்லா படிங்க, ஆமாம் சார். சரியா? எனி கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இல்லையா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நல்லா படிங்க, சாப்பிடுங்க போயிட்டு, சரியா? ஆல் தி பெஸ்ட், ஹேவ் a nice day, bye. தேங்க்யூ சார். Okay, thank you.